அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து தாருங்கள் தாருங்கள் என்று வந்து கொண்டிருக்கின்றார். மாட்டு வண்டி ஓடி செங்கல் ஏற்றி கொண்டு போகும் அண்ணன் அவர்களே, உங்கள் வாக்கு குக்கருக்கு உங்களது வேட்பாளர் எங்கள் எதிர்பார்ப்பான அவர்களை வந்து கொண்டிருக்கின்றார். சின்னத்திலே வாக்குகளை அன்பார்ந்த வாக்காளர்கள் மக்களே, இதோ வந்து கொண்டிருக்கிறார். மக்களிடம் ஒரு ஆள் இருந்து கொண்டிருக்கிறார். வாக்கு வித்தியாசத்தில் தேர்வு செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். நாடு நலம் பெற, நல்லாட்சிகளை தந்திட, வளம்பல இந்த திருவாரூர் நகரம் கண்டிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியின் சின்னம் குக்கர். கூத்தாநல்லூர் மக்களின் ஓட்டு குக்கர் சின்னத்திற்கு. அன்பார்ந்த வாக்காளர் மக்களே, மாற்றம் காண்பதற்கு இதற்கான உரிமைகளை நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம். குக்கர் சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்து தாருங்கள் தாருங்கள் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியின் மக்கள் ஓட்டு குக்கருக்கு. கஜா புயல் நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இரவு பகல் பாராமல் உயிரோடி உழைத்த எஸ்டிபிஐ, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் எம்ஏ நசீமா பானவர்களுக்கும் குக்கர் சின்னத்திலே வாக்களியுங்கள், வெற்றி பெறச் செய்யுங்கள். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியின் வரலாறு காணாத மாற்றத்தை உருவாக்கினார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியின் வேட்பாளர், தேசிய முற்போக்கு திராவிட கட்சியின் கூட்டணி கட்சியின் வேட்பாளர், எஸ்டிபிஐ கட்சியின் வேட்பாளர் எம்ஏ நசீமா பானு அவர்கள் பிரஷர் குக்கர் சின்னத்திற்கு வாக்குகளை அளித்தார்கள். தாருங்கள் என கேட்டு உங்களிடம் சிறிது நேரம் உரையாற்றுவார். திருவாரூர் சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், எஸ்டிபிஐ கட்சியின் கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். அன்பான கொரோனா வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் இங்கே பாலாறு ஓடும் தேனாறு ஓடும் என்று உங்களிடம் நான் வெற்று வாக்குறுதிகளை சொல்வதற்கு இங்கே வரவில்லை. உங்களின் அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய, இன்னும் இந்த ஊருக்கு உட்பட்ட கிராமங்களில் இருக்கக்கூடிய தார் சாலைகளாக இருக்கட்டும், கழிப்பிடங்களாக இருக்கட்டும், குடிநீராக இருக்கட்டும், அடிப்படை வசதி கூட சென்ற இடமெல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு குடிநீர் இல்ல, கழிப்பறை வசதி கூட செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு ஆண்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஆளுகின்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, அடிப்படை தேவைகளை கூட இன்னைக்கு பொதுமக்களுக்கு செய்து கொடுக்க முடியாத ஒரு அரசாகத்தான் இருக்கிறது. இங்க நாங்க 1000 ரூபாய் தருவோம், 1500 ரூபாய் தருவோம் இலவசங்களை கொடுத்து பொதுமக்களை நாங்கள் கவர மாட்டோம். நாங்க சொல்றதான் செய்வோம், செய்யறதான் சொல்லுவோம். உங்களுக்காக உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அன்பான வாக்காளர் பெருமுறை மக்களை, உங்களது பொன்னான வாக்குகளை, கண்ணான வாக்குகளை, உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள். புதிய அரசுகளை கொண்டு வாருங்கள், உங்களுக்காக போராடக்கூடியவர்களை கொண்டு வாருங்கள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சொல்லிட்டு உங்கள்கிட்ட வாக்குகளை வாங்கிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா 5 வருஷம் நின்று திரும்பவும் உங்கள்கிட்ட வாக்கு மட்டுமே கேட்கறதுக்கு தான் உங்களை வந்து சந்திப்பார்கள். ஆனா நாங்க அப்படி இல்லை, நாங்க அப்படி கிடையாது. மக்களோட மக்களாக உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த களத்தில் நின்று உங்கள் தேவைகளை அறிந்து உங்களுக்காக களப்பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். அன்பான வாக்காளர் பெருமுறை மக்களே, எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள்.
வணக்கம். அடுத்ததாக எஸ்டிபி கட்சியின் தேசிய துணைத் தலைவர் KKSM மெஹரான் மாத்தகி அவர்கள் இப்போது உரையாற்றுவார். பேரன் புகழ்ந்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதி கொரடாச்சேரி பகுதி வாக்காளர் பெருமொழி பங்கடை நடைபெறவிருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பாக SDB கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரி நசீமா பால் அவர்கள் இங்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு உங்களது பொன்னான வாக்குகளை, விலைமதிப்புமிக்க வாக்குகளை நீங்கள் பிரஷர் குக்கர் சின்னத்திலே அழைத்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று உங்களிடத்திலே மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அரசியல் என்றாலே அடாவடித்தனம், அகங்காரம், ஆணவம், ரவுடிசம் என்று அலங்கோலமாக சீரழிவாக ஆகியிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு பண்பான அரசியலை முன்னெடுக்க, ஒரு கலாச்சாரம் மிகுந்த அரசியலை முன்னெடுக்க, ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுக்க, மக்களுக்காக போராடுவது, மக்களுக்காக பணி செய்வது, வாடுகிற மக்களுடைய கண்ணீரை துடைப்பது என்கிற யதார்த்தமான அரசியல், இலக்கணமான அரசியல், அந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று உங்களது சகோதரியாக சகோதரி நசீமாபால் அவர்கள் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இதுவரை இந்த மாவட்டத்திலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த அரசியலுக்கு மாற்றமான ஒரு எளிமையான, ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை இந்த தொகுதி கண்டிட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக நின்றிட, உங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க SDB கட்சியினுடைய வேட்பாளருக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று உங்களிடத்தில் மிகுந்த அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். SDB கட்சியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற ஒரு அரசியல் பெரியக்கம், தலித் பெருங்குடி மக்களுக்காக, தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு எதிராக தொடர்ந்து களமாடுகிற ஒரு அரசியல் பெரியக்கம், பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுடைய சமூக நீதிக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிற ஒரு பேரியக்கம், தஞ்சை பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் விளைநிலமாக அறிவிக்கப்பட வேண்டும், வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு அரசியல் பேரியக்கம். இந்த பகுதியிலே நாங்கள் விவசாயிகளுக்காக தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். எரிவாயு திட்டத்தை எதிர்த்து தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்த கட்சி SDB கட்சி. ஆனால் அந்த மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்போது மீத்தேனுக்கு எதிராக தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். ONGC நிறுவனத்தின் மூலமாக, ONGC எண்ணெய் எரிவாயு நிறுவனத்தின் மூலமாக எண்ணெய் கிணறுகளை காவிரி படுகைகளிலே ஆய்வாக அமைத்து விவசாய நிலங்களை பாழ்படுத்துவதற்கு எதிராக, நாசமாக்குவதற்கு எதிராக தொடர்ந்து ONGC நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டங்களிலே கைதானவர்கள் நாங்கள். நீட்டினோ ஆய்வு மையத்தை எதிர்த்து போராட்டம்,
கூடங்குளம் அணு உலையை எதிர்த்து போராட்டம் என்று தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக, காவிரி நதிநீர் உரிமைகளுக்காக போராடிய எஸ்டிபிஐ கட்சிதான் உங்களுடைய ஒரு பெண் வேட்பாளரை, ஒரு சகோதரியை இந்த தொகுதியிலே நாங்கள் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம். உங்களுக்காக போராட, உங்களுக்காக குரல் கொடுக்க, உங்களுக்காக பணியாற்ற எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு உங்களிடையே இருக்கிறோம். கொரோனாவுடைய காலகட்டம், அரசியல்வாதிகள் எல்லாம் உயிருக்கு பயந்து வீட்டில் முடங்கி கிடந்த அந்த காலகட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வீதியில் இறங்கி பசியில் பட்டினியில் கிடந்த மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக எஸ்டிபிஐ கட்சியுடைய தொண்டர்கள் மாநிலம் முழுவதும் களமிறங்கி போராடினார்கள். அந்த போராட்ட களத்தில் முன்னின்ற போராளிகளில் ஒருவர்தான் கொரோனாவுடைய நிவாரணப் பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திய ஒரு சகோதரி தான் இப்போது இந்த தொகுதியிலே உங்களுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். எனவே யார் உங்கள் தொகுதியினுடைய வேட்பாளராக வெற்றி பெற வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து நீங்கள் வாக்களித்திட வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். எம்எல்ஏ பதவியை ஒரு அதிகார பதவியாக நினைத்து ஊழல் செய்வதற்கு, கோடி கோடியாக கொள்ளையடிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக கருதி களத்தில் இருக்கிற வேட்பாளர்களுக்கு மத்தியில் இது மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கான ஒரு பொறுப்பு, மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்று நினைத்து களத்தில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். அன்பான வாக்காளர் பெருமொழி மக்களை, திமுக நாங்க வெற்றி பெற்றா 1000 ரூபாய் தரணும் சொல்றாங்க. அதிமுக ஒருபடி மேடை போய் நாங்க வெற்றி பெற்றா 1500 ரூபாய் தருவோம். ஆனா தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன தெரியுமா? கடனில் தமிழ்நாட்டினுடைய அரசு நிர்வாகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன். ஆனா நாங்க வாஷிங் மிஷின் தருவோம், 1000 ரூபாய் தருவோம், 1500 ரூபாய் தருவோம் சொல்லி வாக்கு வாங்குவதற்காக தமிழ்நாட்டை அடகு வைக்கிற திமுக கட்சிகளுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்க இலவசங்களை தர மாட்டோம், வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தருவோம் என்று சொல்லி அம்மா பொருளாதார புரட்சி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள். எனவே மக்களை ஏமாற்றுகிற இந்த அரசியல் கட்சிகளை ஒதுக்கி புறக்கணித்து உங்களுக்காக போராடுகிற, உங்களுக்காக குரல் கொடுக்கிற எஸ்டிபிஐ கட்சிகளுடைய வேட்பாளர்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று உங்களிடத்தில் மிகுந்த அன்போடு நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். உங்கள் வேட்பாளர் சகோதரி நசீமா அவர்களுக்கு நீங்கள் பிரஷர் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை அவரை வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று உங்களிடத்திலே வேண்டி விரும்பி மிகுந்த அன்போடு கேட்டு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியின் வேட்பாளர், தேசிய முற்போக்கு திராவிட கட்சி கூட்டணி கட்சியின் வேட்பாளர், எஸ்டிபிஐ கட்சியின் வேட்பாளர் எம்ஏ நசீமா பானு அவர்களுக்கு பிரஷர் குக்கர் சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என கேட்டுக் கொள்கின்றோம். மறந்து விடாதீர்கள், நாம் 5 ஆண்டு காலம் பட்ட துன்பங்களின் துயரங்களை குறைத்தெறிய வேண்டும் என்றால் ஏப்ரல் 6 என்பது ஒரு மாற்றத்திற்கான களம், ஒரு மாற்றத்திற்கான நாள். மறந்து விடாதீர்கள், பிரஷர் குக்கர் சின்னத்திலே உங்களுடைய வாக்குகளை அள்ளி தாருங்கள் என கேட்டுக் கொள்கின்றோம்.
இதோ வந்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய வெற்றியின் வேட்பாளர் எம்ஏ நசிமாபான் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். பிரஷர் குத்த சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என்று வந்து கொண்டிருக்கிறார். பல களங்களிலே பல போராட்டங்களை கண்டு நான் உங்களிடையே உரிமையோடு நான் வாக்குகளை கேட்டு வருகின்றேன். எனக்கு ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் என்று வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வெற்றியின் வேட்பாளர் எம்ஏ நசிமாபான் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். பிரஷர் குத்த சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து இதோ வந்து கொண்டிருக்கிறார். இதே இருக்கிறார் உங்களுடைய வேட்பாளர் வந்து கொண்டிருக்கின்றார். உங்களது வெற்றியின் வேட்பாளர் எம்ஏ நசிமாபான் அவர்களே வந்து கொண்டிருக்கின்றார். பிரஷர் குக்கர் சின்னத்தில் எனக்கு ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் என்று வந்து கொண்டிருக்கின்றார். கூட்டணி கட்சியின் வேட்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட கட்சி கூட்டணி கட்சியின் வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார். உங்களிடம் வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 6 என்பது மாற்றத்திற்கான களம். நாம் 5 ஆண்டு காலங்கள் பட்ட துன்பங்களின் துயரங்களையும் துடைத்தெறிய வேண்டும் என்றால் ஒரு மாற்றத்திற்கான நாள். ஏப்ரல் 6 என்பது ஒரு மாற்றத்திற்கான களம். மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே, வியாபார நண்பர்களே, சோதர்களே, மறந்து விருந்து விடாதீர்கள். இதோ வந்து கொண்டிருக்கிறார் எம்ஏ நசிமாபான் கொண்டிருக்கிறார். சின்னத்திற்கு வாக்கு சாதி தாருங்கள் என கேட்டு கொண்டிருக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கூட்டணி கட்சியின் வேட்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட கட்சி கூட்டணி கட்சியின் வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். சின்னத்தில் வாக்குகளை அள்ளி தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். எம்ஏ நசிமாபான் இதோ வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாக்குகளை சேகரித்து இதோ வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். தேசிய முற்போக்கு திராவிட கட்சி கூட்டணி கட்சியின் வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். சின்னத்திற்கு வாக்குகளை அள்ளி தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். திராவிட கட்சி கூட்டணி கட்சியின் வேட்பாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியின் வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள் வியாபார நண்பர்களே, விவசாய தோழர்களே, மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 6 என்பது ஒரு மாற்றத்திற்கான களம், ஒரு மாற்றத்திற்கான நாள். உங்களுடைய பொன்னான வாக்குகளையும் பொன்னான வாக்குகளையும் பிரஷர் குக்கர் சின்னத்திலே அள்ளி தாருங்கள் என கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். இந்த பெண்ணனே கூட்டாளரும் உண்மையின் மைந்து இதோ உங்களிடம் வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். பிரஷர் குக்கர் சின்னத்திற்கு வாக்குகளை அள்ளி தாருங்கள் என கேட்டு மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே, விவசாயிகள் மக்களே, நண்பர்களே, இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். முன்னே உரையாட இருக்கின்றார். வெற்றியின் சின்னமான பிரஷர் குக்கர் சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து இதோ உங்கள் முன்னே உரையாட இருக்கின்றார். இதோ வருகை தந்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய வெற்றியின் வேட்பாளர் எம்ஏ நசிமாபான் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார். அன்பெல்லாம் கொண்ட வாக்காளர் பெருமக்களே, மறந்து விடாதீர்கள். கொரோனா காலகட்டங்களில் உங்களுக்காக உழைத்த சின்னம் பிரஷர் குக்கர் சின்னம். உங்களுக்காக உழைத்த வேட்பாளர் எம்ஏ நசிமாபான் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்காக போராடிய வேட்பாளர் வந்து கொண்டிருக்கின்றார். கஜா புயல் காலகட்டங்களில் உங்களுக்காக உழைத்த வேட்பாளர் எம்ஏ நசிமாபான் அவர்களுக்கு ஆதரவாக எஸ்டிபி கட்சியினுடைய தேசிய துணைத் தலைவர் மாக்காவி அவர்கள் பிரஷர் குக்கர் சின்னத்திலே வாக்குகள் சேகரித்து உங்கள் முன்னே உரையாட இருக்கின்றார். நல்லா இருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியின் வெற்றி வேட்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட கட்சியின் கூட்டணி கட்சியின் வேட்பாளர் எஸ்டிபிஐ கட்சியின் வெற்றி வேட்பாளர் எம்ஏ நசிமாபான் அவர்கள்
உங்களிடம் வாக்கு சேகரித்து இங்கு வந்துள்ளார்கள். வெற்றி வேட்பாளர் பிரஷர் குக்கர் சின்னத்திற்கு உங்களுடைய வாக்குகளை அதை தாருங்கள் என கேட்டு இதோ உங்களிடத்தில் அடுத்ததாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி கட்சி வேட்பாளர் எஸ்டிபிஐ கட்சியின் வேட்பாளர் மக்கள் முன்னேற்ற கூட்டணி கட்சியின் வேட்பாளர் தேமுதிக கூட்டணி கட்சியின் வேட்பாளர் எஸ்டிபி கட்சியின் வெற்றி வேட்பாளர் எம் ஏ நசீமா பானு அவர்களை ஆதரித்து பிரஷர் குக்கர் சின்னத்தில் வாக்கு அதை தாருங்கள் என எஸ்டிபி கட்சியின் தேசிய துணைத் தலைவர் வாக்கை அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி கொரடாச்சேரி பகுதி வாக்காளர் பெருமொழி மக்களே, நடைபெறவிருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த தொகுதியுடைய வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பாக எஸ்டிபிஐ கட்சியின் வேட்பாளராக சகோதரி நசீமா பானு அவர்கள் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு நீங்கள் வெற்றி சின்னமான பிரஷர் குக்கர் சின்னத்திலே உங்களது வாக்குகளை பதிவு செய்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று உங்களிடத்திலே மிகுந்த அன்போடு பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன். நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்துடைய வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு தேர்தலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 4 வருட காலம் தமிழகத்தை நாசமாக்கி மத்திய மோடி அரசினுடைய ஒரு அடிமை அரசாக செயல்பட்டுக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அரசு நீட்டு தேர்வை கொண்டு வந்ததன் மூலமாக தமிழ்நாட்டிற்கு நீட்டு தேர்வை அமல்படுத்தியதன் மூலமாக தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை களத்தில் நிறைந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இந்து திணிப்பு உள்ளிட்ட பாரதிய ஜனதாவுடைய புதிய கல்விக் கொள்கை போன்ற மக்கள் விரோத திட்டங்கள் இன்றைக்கு வரைக்கும் நாடு முழுவதும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 140 நாட்களாக டெல்லியில் லட்சோப விவசாயிகள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். விவசாயிகளை புரோக்கர்கள் என்று சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. ஆக மோடி அரசுடைய ஒரு எடுபடியாக விவசாயிகளுக்கு எதிராக உழைப்பு மக்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிமுக அரசுக்கு நாம் ஒரு பதிலடி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு நடைபெறவிருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தல். அதை போன்றுதான் திமுகவுடைய கூட்டணி என்பது, திமுகவுடைய கட்சி என்பது தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் தமிழகத்தை ஆண்டு தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு தடையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மீத்தேன் திட்டத்தை
துவக்கமாக கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். விவசாய நிலத்தை பால்படுத்துகிற நீட்டை திட்டம். அதே போன்று நீட்டுத் தேர்வை துவக்கமாக காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த போது காங்கிரசுடைய மந்திரி சபையில் பொறுப்பேற்றிருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். எனவே தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற அனைத்து திட்டங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு இந்த இரண்டு கூட்டணிகளுக்கு மாற்றாக தமிழக அரசியலில் ஒரு புதிய ஒரு மறுமலர்ச்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியின் சார்பாக இந்த தொகுதியிலே சகோதரி நசீமாவான் அவர்களை வேட்பாளராக களமிறக்கியிருக்கிறோம். எம்எல்ஏக்கள் என்றாலே, வேட்பாளர்கள் என்றாலே ஊழல் செய்கிறவர்கள், அடாவடி செய்கிறவர்கள், ரவுடிசம் செய்கிறவர்கள் என்கிற ஒரு இலக்கணம் இருக்கிறது. அதை இந்த தொகுதியிலே தொடர்ச்சியாக நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிலிருந்து ஒரு மாற்றமாக பல ஆண்டு காலம் மக்களுக்காக பணியாற்றிய ஒரு களப்போராளியை உங்களுடைய வேட்பாளராக இந்த தொகுதியில் நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். கொரோனாவுடைய காலகட்டங்களில், பொது முடக்கத்தினுடைய லாக்டவுனுடைய காலகட்டங்களில் மக்களுக்காக பணியாற்றிய ஒரு சகோதரி விமன்ஸ் இந்தியா மூவ்மெண்ட் என்கிற ஒரு தேசிய பெண்கள் அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர். பெண்களை ஒருங்கிணைத்து பெண்களை பொதுநல பணியில் ஈடுபடுத்தி சமூக மாற்றத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரி உங்களுடைய வேட்பாளராக உங்கள் தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். எனவே அடாவடி அரசியலுக்கு மாற்றாக ஒடுக்கப்பட்ட மக்களை அடிமைப்படுத்துகிற ஒரு அரசியலுக்கு மாற்றாக ஒரு கண்ணியமான ஒரு அரசியலுக்கு நீங்கள் துணையாக இருங்கள், நீங்கள் தூண்டுகோலாக இருங்கள், நீங்கள் ஒத்துழைப்பை தாருங்கள் என்று கேட்டு உங்களிடத்தில் வாக்கு கேட்கிறோம். எஸ்டிபிஐ கட்சி தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற கட்சி, தலித் பெருமொழி மக்களுக்காக போராடுகிற அரசியல் பேர் இயக்கம், இஸ்லாமிய பெருமொழி மக்களுக்காக குரல் எழுப்புகிற ஒரு அரசியல் பேர் இயக்கம், பாதிக்கப்படுகிறவர்கள் எந்த சமுதாயமாக இருந்தாலும் அவர்களுக்காக பாடுபடுகிற குரல் கொடுக்கிற ஒரு அரசியல் பேர் இயக்கம், விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாடு முழுவதும் போராடிக் கொண்டிருக்கிற ஒரு அரசியல் பேர் இயக்கம், மீத்தேன் எரிவாயு திட்டம், ஓஎன்ஜிசியுடைய எண்ணெய் கிணறுகள் அமைக்கும் திட்டம், இவற்றையெல்லாம் எதிர்த்து தொடர்ச்சியாக களமாடி போராடி சிறை சென்ற ஒரு இயக்கம் எஸ்டிபிஐ கட்சி. அந்த கட்சியின் சார்பாக உங்களிடத்தில் வாக்கு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறோம். எனவே உங்களுக்கு பணியாற்ற ஒரு வாய்ப்பை தாருங்கள், உங்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை தாருங்கள். குக்கர் சட்டத்திற்கு வாக்களித்து இந்த தொகுதியிலே ஒரு மாற்றத்தை காணுங்கள். கடந்த 5 வருட காலம் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் இந்த தொகுதிக்கு என்ன செய்தார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அதற்கு முன்பு எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் இந்த தொகுதிக்கு என்ன செய்தார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு அவர்கள் ஓடோடி வருவார்களா என்பதை எண்ணி பாருங்கள். எனவே பிரஷர் குக்கர் சட்டத்திற்கு வாக்களித்து நிகழ்கால இந்த மோசமான கலாச்சார சீரழிவுகின்ற இந்த அரசியலுக்கு மாற்றமாக கண்ணியமான அரசியலுக்கு நீங்கள் துணை நில்லுங்கள், பிரஷர் குக்கர் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியின் வேட்பாளர், தேசிய முற்போக்கு திராவிட கட்சியின் கூட்டணி கட்சி வேட்பாளர், அன்பு சகோதரி எஸ்டிபிஐ கட்சியின் வேட்பாளர் எம்ஏ நசீமா பானு அவர்களுக்கு பிரஷர் குக்கர் சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை அதை தாருங்கள் என கேட்டுக்கொள்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர், தேசிய முற்போக்கு திராவிட கட்சியின் வேட்பாளர், எஸ்டிபிஐ கட்சியின் வேட்பாளர் எம்ஏ நசீமா
இதை உதவி கொண்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களது வெற்றி வேட்பாளர் திருவாரூரை மகள் இதை வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்பெஷல் குதிரை சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து இதை வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள வாக்காளர் பெருமக்களே, மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு உரிமைக்கான சின்னம் ஸ்பெஷல் குதிரை சின்னம், உங்களுக்காக உழைக்கும் சின்னம் ஸ்பெஷல் குதிரை சின்னம். ஸ்பெஷல் குதிரை சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து இதை வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் நல போராளி வந்து கொண்டிருக்கிறார். பெண்களின் பாதுகாவலை வந்து கொண்டிருக்கிறார். பெண்களின் பொருளாதார அமைப்புகள் உள்ள எனக்கு ஒரு முறை காரணங்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஸ்பெஷல் குதிரை சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். வாக்காளர் ஜனத்திலே நம்ம சகோதரி அனிதாவின் வேட்பாளர் அப்படி நேரா போங்க, ஸ்லோவா நேரா மக்கள் முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளர் மறந்து விடாதீர்கள். வந்து கொண்டிருக்கிறார்கள். சின்னத்திற்கு கொண்டிருக்கிறார்கள். வெற்றி வேட்பாளர் அண்ணா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியின் வெற்றி வேட்பாளர், தேசிய முற்போக்கு திராவிட கூட்டணி கட்சியின் வேட்பாளர், எஸ்டிபி கட்சியின் வேட்பாளர் பல போராளி சகோதரி கொடியெல்லாம் கவர் பண்ணும், பைக்கு கொடியெல்லாம் கவர் பண்ணுவோம். போமா
இரண்டு கொண்ட வாக்காளர் மக்களை பேரன்பு கொண்ட வாக்காளர் மக்களே, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் எம்.ஏ. நதிமாபான் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் முன்னே வந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களிடையே பிரஷர் குக்கர் சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். பாசிச பயங்கரவாதியான பாஜகவுக்கு சாவுமணி அடிக்கக்கூடிய பிரஷர் குக்கர் சின்னம் வந்து கொண்டிருக்கின்றது. குடியுரிமை திருத்த சட்ட எதிர்ப்பு போராளி எம்.ஏ. நதிமாபான் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள். சாகித் வாக்குகளுடைய கதாநாயகி எம்.ஏ. நசிமாபான் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள். நமது சகோதரி அனிதாவிற்கு நீட் என்பதால் தூக்குக்கயிற்று ஏற்றிய கழவர்களை கண்டித்து போராடிய வேட்பாளரை வந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த வாக்காளர் மக்களே, கஜா புயல் காலகட்டங்களிலே கொரோனாவின் போற தாண்டவன் போது அதனுடைய காலகட்டங்களிலே மக்களுக்காக உழைத்த மக்கள் வேட்பாளர், மக்கள் பணியை செய்யக்கூடிய மக்கள் தொண்டர் வந்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்த வாக்காளர் மக்களே, உங்களுக்காக சேவையாற்றிட, உங்களுக்காக பணியாற்றிட எனக்கு ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் தாருங்கள் என்று வந்து கொண்டிருக்கின்றார். உங்களது வெற்றி வேட்பாளர் எம்.ஏ. நசிமாபான் அவர்கள் இதோ வருகிறார், இதோ வருகிறார், இதோ வருகிறார். உங்களுடைய வெற்றி வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கின்றார். பிரஷர் குக்கர் சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து இதோ வந்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்த வாக்காளர் மக்களே, மறந்து விடாதீர்கள், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பிரஷர் குக்கர் சின்னம். பிரஷர் குக்கர் சின்னத்திலே வாக்குகள் சேகரித்து இதோ வந்து கொண்டிருக்கின்றார். எஸ்டிபி கட்சியினுடைய தலைப்போராளி எம்.ஏ. நசிமாபான் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். குடியுரிமை திருத்த சட்டங்களை எதிர்ப்பு போராளி எம்.ஏ. நசிமாபான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். பிசி மலையுடைய சின்னம் பிரஷர் குக்கர் சின்னம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த வாக்காளர் மக்களே, மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள், நீங்கள் வாக்களிக்க ஓகே 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 உங்களுக்காக உழைக்கும் வாக்குகளை சேகரித்து எஸ்டிபி கட்சியுடைய தேசிய துணைத் தலைவர் வாக்காளர் அவர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் முன்னே உரையாட இருக்கின்றார். அன்பார்ந்த வாக்காளர்கள், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பிரஷர் குக்கர் சின்னம். பிரஷர் குக்கர் சின்னத்தில் வாக்குகளை சேகரித்து இதோ உங்கள் முன்னே உரையாட இருக்கின்றார். எஸ்டிபி கட்சியினுடைய தேசிய துணைத் தலைவர் அன்பார்ந்த தாய்மார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பிரஷர் குக்கர் சின்னம். பிரஷர் குக்கர் சின்னம், அந்த பிரஷர் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வேறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து இந்த சிறுபான்மை மக்களுடைய குரலாக, இந்த கொடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் அவர் குரல் வரைக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பிரஷர் குக்கர் சின்னம். பிரஷர் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து
இதெல்லாம் எடுத்துட்டு போனாரு அது யாரு சார்ஜ் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியின் வேட்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழக கூட்டணி கட்சியின் வேட்பாளர் AIMIM உவேசி அவர்களுடைய தண்ணி காலையில் பின்னாடி வேற இருக்கு ஊழி எடுங்களேன் ரெண்டு டாக்டர்ஸ் டிரைவரையும் எல்லாரும் லீட் பண்ணாங்கன்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியின் வேட்பாளர் SDP கட்சியின் வெற்றி வேட்பாளர் நசீமா பானு அவர்கள் குக்கர் சின்னத்திற்கு வாக்குகளை அதிகாரிகள் கேட்டு உங்களிடம் வந்திருக்கிறார்கள். நாம் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், எண்ணி நடக்காத பல கஷ்டங்களை நாம் கண்டுவிட்டு ஒரு மாற்றத்திற்கான ஒரு நாளை நோக்கி ஏப்ரல் 6 என்பது ஒரு மாற்றத்திற்கான நாள். நம் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் தொழில்நுட்பம் குறைத்தெறிய வேண்டும். ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் அன்பு சகோதரி கள போராடி எண்ணிய நசீமா பானு அவர்களுக்கு வாக்குகளை அளிக்க வேண்டும். நாம் மறந்து இருந்துவிடக்கூடாது. இந்த மணி மைந்தி CAA NRC போன்ற காலகட்டங்களில் முன்னின்று இந்த சமுதாயத்திற்காக போராடிய சகோதரி, எண்ணற்ற போராட்டங்களை தந்த அன்பு சகோதரி நம்மளிடம் வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறார்கள். நாம் இந்த தொகுதியில் ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும். அடிப்படை வசதிகளை கூட போராடி வாங்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்படியாப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் இந்த தேர்தலை நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம்.
நாம் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். ஆளுங்கட்சிகளாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், மாறி மாறி நாம் வாக்களித்திருக்கின்றோம். அதற்காக பயன்களை எந்த அளவுக்கு நாம் பெற்றிருப்போம் என்றால் மிகவும் சொற்பம். நம்மளுடைய தெருவுகளுக்கு, நம்மளுடைய வார்டுகளுக்கு தார்ச்சாலைகளை அமைக்க வேண்டும் என்றால் போராடி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு இந்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இருந்து கொண்டிருக்கின்றது. வாக்காளர் பெருங்குடி மக்களே, நமக்கான வாய்ப்பு இது. தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நமக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கல்ல, மாறாக வெறும் 1000க்கும் 1500க்குமாக இருந்து கொண்டிருக்கின்றது. 1005 ஆண்டுகளுக்கு நீங்கள் பிடித்து பாருங்கள், ஒரு நாளுக்கான ஒரு சொற்ப காசுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் சிந்திக்க வேண்டும். அந்த சொற்ப காசுகளுக்கு நம்முடைய வாக்குகளை வீணடித்து விடக்கூடாது. தெளிவாக சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு சாதாரண ஒரு தொழிலாளிகளுக்கு கூட கூலிகளாக 700-800 பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் எந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம்? வெறும் 1500 கொடுத்து நம்மளிடம் நம்முடைய வாக்குகளை பெற்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த திருவாரூர் தொகுதி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பிரஷர் குக்கர். பல போராடி சிஏஏ, என்ஆர்சி போன்ற காலகட்டங்களில் முன்னின்று களத்தில் போராடிய சகோதரி MA நசீமா பானு இங்கு SDPI கூட்டணி கட்சியின் வெற்றி வேட்பாளராக களம் காண்கிறார்கள். அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றோம். வெற்றி வேட்பாளர் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் MA நசீமா பானு அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நமது SDPI கட்சியின் தேசிய துணைத் தலைவர் KKSM தெஹலாம் பாக்கவி அவர்கள் MA நசீமா பானு அவர்களை ஆதரித்து பிரஷர் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்களிடம் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களே, நடைபெறவிருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குகளை, விலை மதிப்பில்லாத வாக்குகளை SDPI கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரி நசீமா பானு அவர்களுக்கு பிரஷர் குக்கர் சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை அவர்களை வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன். தேர்தலில் ஓட்டு போடுவது என்பது ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயமாக நாம் நினைத்து விடக்கூடாது. தேர்தல் வரும்போது நமக்கு பிடித்தமான ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போடுறது, எனக்கு இந்த தலைவரை ரொம்ப பிடிக்கும் அதனால நான் ஓட்டு போடுறேன்னு ஓட்டு போடுறது, இதெல்லாம் மிகவும் ஆபத்தான ஒரு விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு வாக்களித்தால் நமக்கு நல்லது, நமது சமுதாயத்திற்கு நல்லது, எந்த வேட்பாளர் நமது சமுதாயத்திற்காக குரல் கொடுப்பார், எந்த வேட்பாளர் இரையச்சத்தோடு நடந்து கொள்வார், எந்த வேட்பாளர் நமது சமுதாய நலனை பாதுகாப்பதற்காக களமாடுவார் என்பதையெல்லாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து உங்களது வாக்குகளை நீங்கள் அளித்திட வேண்டும் என்று உங்களிடத்தில் மிகுந்த அன்போடு நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI கட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும். நாடு முழுவதும் டெல்லி முதல் கன்னியாகுமரி வரை இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆற்றல் மிகுந்த பேரியக்கம் SDPI கட்சி. இஸ்லாமிய பெருங்குடி மக்களுடைய உரிமைகளுக்காக, அவர்களுடைய பாதுகாப்பிற்காக, அவர்களுடைய எதிர்காலத்திற்காக, முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெறுகிற அவலங்கள், துயரங்கள், ஆபத்துகளை எதிர்த்து
துணிவோடு தைரியத்தோடு போராடுகிற ஒரு அரசியல் பெரியக்கம் தான் எஸ்டிபிஐ கட்சி. அந்த எஸ்டிபிஐ கட்சியுடைய வேட்பாளர் தான் உங்களது சகோதரி தான் இந்த தொகுதியில் வேட்பாளராக இருக்கிறார். எனவே அவர்களுடைய பொய்களை எல்லாம் நம்மை ஏமாந்துள்ளாமல் நமது சமூகத்தினுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கிற, நமது சமுதாயத்தினுடைய உரிமை குரல் சட்டமன்றத்திலே ஓங்கி ஒலிக்கிற, நமது சமுதாயத்தினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட நீங்கள் ஒரு வாய்ப்பை தந்திட வேண்டும், பிரஷர் குக்கர் சின்னத்திலே வாக்களித்திட வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன். சிஏஏ என்கிற இந்த ஆபத்தான சட்டம் மோடி அரசு கொண்டு வந்த போது டெல்லி ஷாஹின்பாக் முதல் கன்னியாகுமரி ஷாஹின்பாக் வரை நாடு முழுவதும் இந்த போராட்ட களத்தை ஒருங்கிணைத்து போராடிய ஒரு அரசியல் பேரியக்கம் தான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சி என்பதை உங்களது கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். RSS எதிராக, பாரதிய ஜனதாவுக்கு எதிராக, இந்த சமூகத்துடைய எதிரிகளுக்கு எதிராக தைரியத்தோடும் உணர்வுபூர்வமாகவும் களத்தில் இருக்கிற ஒரு அரசியல் பேரியக்கம் இந்த தொகுதியிலே ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது. அதிலும் உங்களது சகோதரியாக ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது. நீங்கள் வாக்களிக்க வேண்டியது, எஸ்டிபிஐ கட்சியினுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டியது அது ஒரு சமூக பொறுப்பு, ஒரு சமூக கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவரை வாக்களிக்கிறோம் என்றால் ஒருவர் நல்லவர் என்பதற்கு நாம் சான்றளிக்கிறோம் என்று அர்த்தம். ஒருவர் நல்லவர் என்பதற்கு நாம் சாட்சி பகர்கிறோம் என்று அர்த்தம். அப்படி என்றால் எஸ்டிபிஐ கட்சி உங்களிடத்திலே ஒரு நல்ல வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது, ஒரு இணையற்றமுள்ள ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது, ஒரு சமூக களப்பணியாளரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது. அவருக்கு வாக்களிக்க வேண்டியது நமது சமூக பொறுப்பல்லவா, நமது கடமை அல்லவா என்பதை நாம் புரிந்து கொண்டிட வேண்டும். கடந்த காலங்களில் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரவுடிசம் செய்யக்கூடியவர்களாக, ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக, பிற சமூகங்களை அடிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது இந்த தொகுதியுடைய மக்கள் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று ஒரு அரசியல் கலாச்சார சீரழிவிற்கு நாமளும் துணை போக வேண்டுமா என்பதை மாத்திரம் நீங்கள் சிந்தித்து பார்த்து ஒரு மாற்றத்தை உருவாக்க, இந்த தொகுதியில் ஒரு ஏற்றத்தை உருவாக்க, ஒரு முன்னேற்றத்தை நான் கண்டிட எஸ்டிபிஐ கட்சியினுடைய வேட்பாளருக்கு நீங்கள் பிரஷர் குக்கர் சின்னத்திலே வாக்களித்திட வேண்டும் என்று உங்களிடத்திலே மிகுந்த அன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன். எஸ்டிபிஐ கட்சிக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துரும் அப்படின்னு உங்கள்கிட்ட பொய் சொல்ல வருவாங்க, அவதூறுகளை சொல்வதற்கு வருவார்கள், உங்களை ஏமாற்ற முயற்சி செய்வார்கள். தமிழ்நாட்டில் தலைகீழாக நின்றாலும் பாரதிய ஜனதா வெற்றி பெறாது. தமிழ்நாட்டில் எது வேண்டுமானாலும் முளைக்கும், ஆனால் ஒருபோதும் தாமரை மலராது முளைக்கும். இதுதான் யதார்த்தமான நிலை. பிஜேபி போட்டியிடுவது வெறும் 20 தொகுதியில மட்டும்தான். அதுல ஒரு தொகுதியில கூட அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டுடைய ஆட்சியில் அவர்கள் பங்கெடுக்கவே முடியாது. ஆனால் பிஜேபி வெற்றி பெற்றுவிடும், பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிடும், பேர் அபாயங்கள் வந்துவிடும் என்றெல்லாம் சொல்லி பொய்யை சொல்லி ஏமாற்றி அவதூறுகளை பேசி உங்களை ஏமாற்ற வருகிறவர்களை நீங்கள் ஏமாற்றுங்கள். எஸ்டிபிஐ கட்சிக்கு வாக்களியுங்கள். பிஜேபி வந்தால், RSS வந்தால் திமுக வராது. அதை தடுப்பதற்கு, உங்களை பாதுகாப்பதற்கு திமுக தொண்டர்கள் வரமாட்டார்கள். எஸ்டிபிஐ கட்சியினுடைய தொண்டர்கள் தான் களத்தில் நின்று சமூகத்தினுடைய எதிரிகளை எதிர்கொள்வதற்கு களத்தில் வந்து நிற்கிற தொண்டர்களை கொண்ட, படைகளை கொண்ட ஒரு அரசியல் பேரியக்கம் எஸ்டிபிஐ கட்சி என்பதை மனதில் கொண்டு எஸ்டிபிஐ கட்சியுடைய வேட்பாளர் சகோதரி நசீமாபான் அவர்களுக்கு நீங்கள் பிரஷர் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வசலாம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியின் வெற்றி வேட்பாளர்
தேசிய முற்போக்கு திராவிட கழக கூட்டணி கட்சி வேட்பாளர் SDP கட்சியின் வெற்றி வேட்பாளர் எண்ணிய நசீமா பானு அவர்களுக்கு பிரஷர் குக்கர் சின்னத்தில் வாக்குகளை அதை தாருங்கள் என கேட்டுக் கொள்கின்றோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியின் வெற்றி வேட்பாளர், தேசிய முற்போக்கு திராவிட கழக கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளர், SDP கட்சியின் வெற்றி வேட்பாளர் இது இங்கே நசீமா பானு அவர்கள் உங்களிடம் கொண்டிருக்கிறார்கள். பிரஷர் குக்கர் சின்னத்தில் வாக்குகளை அள்ளி தாருங்கள் என கேட்டு இதை வந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி வேட்பாளர் இதை வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரஷர் குக்கர் சின்னத்திற்கு வாக்குகளை அள்ளி தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி வேட்பாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியின் வெற்றி வேட்பாளர், தேசிய முற்போக்கு திராவிட கழக கூட்டணி கட்சி வேட்பாளர், AIMIM தேசிய கூட்டணி கட்சி வேட்பாளர், விடுதலை தமிழ் புலிகள் கட்சி கூட்டணி கட்சியின் வெற்றி வேட்பாளர் எம்ஏ நசீமா பானு அவர்கள் உங்களிடம் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி வேட்பாளர் இதை வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரஷர் குக்கர் சின்னத்திற்கு வாக்குகளை அள்ளி தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சோண்டு பின்னாடி வாங்க. காட்டுங்க அவங்களுக்கு தெரு உள்ளாரையா மெயின் ரோட்லயான்னு தெரியல. ரூட்டு ஒன்று தெரு உள்ளார பேரன்பு கொண்ட மாக்காள பெருமக்களை இதோ வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வீட்டில் வேட்பாளர் எம்ஏ நசீமா பானு அவர்கள் மீது ஓடிக் கொண்டிருக்கின்றார்கள். பெண்களுடைய பாதுகாவலர் எம்ஏ நசீமா பானு அவர்கள் மீது ஓடிக் கொண்டிருக்கின்றார்கள். பேரன்புள்ளம் கொண்ட வாக்காள பெருமக்களை மறந்து விடாதீர்கள். பாசிசத்தை பாசிச பாஜக அரசை நேர்கோட்டிலிருந்து எழுதக்கூடிய ஒரே சின்னம் சின்னத்துக்கு வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எம்ஏ நசீமா பானு அவர்களை வீரப்ப மாமனுக்கு நல்லா பிடிக்கிறீங்க. பெண்களின் கள போராடு, பெண்களின் பாதுகாவலர் சின்னத்திற்கு வாக்குகளை அள்ளி தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியின் வெற்றி வேட்பாளர், தேசிய முற்போக்கு திராவிட கழக கூட்டணி கட்சியின் வெற்றி வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார். சின்னத்திற்கு வாக்குகளை அள்ளி தாருங்கள் என கேட்டுக் கொண்டிருக்கிறார். எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிகளுக்கும் ஓட்டுநர் கேட்டு நாம் ஏமாந்தது போதும். ஒரு மாற்றத்திற்கான நாள், ஏப்ரல் 6 என்பது ஒரு மாற்றத்திற்கான நாள். சகோதரி எம்ஏ நசீமா பானு அவர்களுக்கு பிரஷர் குக்கர் சின்னத்தில் வாக்குகளை அள்ளி தாருங்கள். மறந்து விடாதீர்கள் சகோதரிகளே, பெரிய வாக்காளர்களே. ஒரு மாற்றம் காண வேண்டும். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பெரிய அளவிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பிரஷர் குக்கர். ஏழைகளின் சின்னம் பிரஷர் குக்கர்.
விவசாயிகளின் சின்னம் பிரஷர் குக்கர். அண்ணா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியின் வேட்பாளர் எம்.ஏ. நசீமா பானு அவர்களுக்கு பிரஷர் குக்கர் சின்னத்தில் வாக்குகளை அளித்தார்கள். மறந்து விடாதீர்கள் சகோதர சகோதரிகளே, நீங்கள் மறந்து விடாதீர்கள். எம்.ஏ. நசீமா பானு அவர்கள் கொண்டிருக்கிறார். உங்களது வேட்பாளர் எம்.ஏ. நசீமா பானு அவர்களை கொண்டிருக்கிறார்கள். பார்த்தவர்களை மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் சின்ன பிரஷர் குக்கர். பின்னாடி இருக்கக்கூடிய சகோதரர்கள் பைக்கு சகோதரர்கள் பேரக்குள்ளம் கொண்ட வாக்காளர் பெருமக்களே, இதோ வந்து கொண்டிருக்கின்றார் சாங்கிப்பாக்குகளிலே தன்னுடைய எதிர்ப்பை பகிர வைத்த போராடி வந்து கொண்டிருக்கின்றார். குடியுரிமை திருத்தம் சட்டத்தை எதிர்த்து போராடிய பெண் வேட்பாளர் வந்து கொண்டிருக்கின்றார். முஸ்லிம்களுக்கு வேட்பாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி கட்சி வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார். பல போராளிகள் வந்து கொண்டிருக்கிறார். கூட்டாளர் மண்ணின் மைண்டு இதை வந்து கொண்டிருக்கிறார். சின்னத்திற்கு வாக்குகளை அறிவித்தார்கள். தாருங்கள் பணி செய்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அடையக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்கிறது. ஒரு மாற்றத்திற்கான நாள் ஏப்ரல் 6 என்பது ஒரு மாற்றத்திற்கான நாள். நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுங்கள். வாக்காளர் பெருமொழி மக்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களிடம் வாக்குகளை வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரி கலை போராடுகிற வந்து கொண்டிருக்கிறார்கள். நசீமா பானுடைய வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எஸ்டிபி கட்சியின் வேட்பாளர் எம்.ஏ. நசீமா பானுகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதே உங்களிடம் வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி வேட்பாளர் இதை வந்து கொண்டிருக்கிறார்கள். சின்னத்திற்கு வாக்குகளை அளித்தார்கள். தாருங்கள் என இதை உங்களிடம் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள் சகோதர சகோதரிகளே, புதிய வாக்காளர்களே, வாக்காளர் பெருமொழி மக்களே, இந்த தொகுதியை பலப்படுத்த நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பிரஷர் குக்கர். பிரஷர் குக்கர். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். ஒரு மாற்றத்தை இந்த தொகுதியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் சகோதரி எம்.ஏ. நசீமா பானு அவர்களுக்கு பிரஷர் குக்கர் சின்னத்தை வாக்களிக்க வேண்டும். பிரஷர் குக்கர் சின்னத்தில் வாக்குகளை அளித்தாருங்கள். தாருங்கள் என இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். எம்.ஏ. நசீமா பானு வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களிடம் வாக்கு சேகரித்து இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரஷர் குக்கர் சின்னத்திற்கு வாக்குகளை தாருங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வாக்காளர் பெருமொழி மக்களே, 5 ஆண்டு காலம் எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிகளுக்கும் நாம் போட்டு எண்ணத்தை கண்டுவிட்டோம். வெறும் வெற்று வார்த்தைகளை மட்டும்தான் நமக்கு சொல்லி வாக்குகளை வாங்கினார்கள். ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா? இந்த ரோட்டை தாழ்காலையாக மாற்றினார்களா? ரோட்டை அலைநிலையை பாருங்கள் சகோதரர்களே. நீங்கள் மாற்றத்தை அறிஞ்ச வேண்டும். எம்.ஏ. நசீமா பானு அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். சின்னத்தை வாக்குகளை அமைச்சு கொடுத்ததை கூட பெண் வேட்பாளர் எம்.ஏ. நசீமா பானு அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். பெண்களின் பாதுகாவலர் வந்து கொண்டிருக்கின்றார். தாய்மார்களுடைய பாதுகாவலர் வந்து கொண்டிருக்கின்றார். சகோதரிகளுடைய பாதுகாவலர் வந்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்த வாக்காளர்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றார். எம்.ஏ. நசீமா பானு அவர்களை வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு ஆதரவாக சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய தலைவர் மதிப்பிற்குரிய கே.எஸ்.எம். ஜெகநாத் மாக்காவி அவர்களை வந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் முன்னே உரையாடுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். நீங்கள் பாசிசத்தை வீழ்த்த வேண்டுமா? பாசிச பாஜக வீழ்த்த வேண்டுமா? நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பிரஷர் குக்கர் சின்னத்திலே வாக்களியுங்கள். குடும்ப அரசியலை நீங்கள் ஒழிக்க வேண்டுமா? நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பிரஷர் குக்கர் சின்னம். அடிம அரசியலை ஒழிக்கக்கூடிய சின்னம் பிரஷர் குக்கர் சின்னம். மக்களுக்காக போராடக்கூடிய சின்னம் பிரஷர் குக்கர்
சின்னம் இதோ வந்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய வெற்றி சின்னமாக வந்து கொண்டிருக்கின்றார். மக்கள் நல போராளி எங்கள் சுரபோனவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள். பார்த்த வாக்காள பெருமக்களே, வர இருக்கின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி என்று நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் சின்னம். சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். இதோ வருகிறார், இதோ வருகிறார். மக்கள் நல போராடி வந்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்காக பணி செய்கிறேன், உங்களுக்காக போராடுகிறேன். உங்கள் பகுதியிலே சாலைகளை சரிவர நான் அமைத்து தருகிறேன். உங்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து தருகிறேன் என்று இதோ அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதோ வருகிறார், உங்களுக்கான பாதுகாவலர் வருகிறார், மக்களுக்கான பாதுகாவலர் வருகிறார். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, மறந்து விடாதீர்கள், மறந்து விருந்து விடாதீர்கள். ஏப்ரல் 6ஆம் தேதி என்று நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பிரஷர் குக்கர் சின்னம். உழைக்கும் உழைப்பாளிகளுடைய சின்னம் பிரஷர் குக்கர் சின்னம். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, மறந்து விடாதீர்கள், மறந்து விருந்து விடாதீர்கள். ஏப்ரல் 6ஆம் தேதி என்று நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பிரஷர் குக்கர் சின்னம். பிரஷர் குக்கர் சின்னத்திலே வாக்களியுங்கள். குவாலிட்டி மண்டிகையினுடைய சின்னம் பிரஷர் குக்கர் சின்னம். அயன் பண்ணும் அண்ணனுடைய சின்னம் பிரஷர் குக்கர் சின்னம். தாய்மார்களுடைய சின்னம் பிரஷர் குக்கர் சின்னம். இதோ வந்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய வெற்றி வேட்பாளர் எங்கே நசீமாபான் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார். சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து இதோ வந்து கொண்டிருக்கின்றார். சாகி வாக்குகளுடைய கதாநாயகி வந்து கொண்டிருக்கின்றார். குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து போராடிய வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்த வாக்காளர் மக்களே, இந்த புள்ளி கழகத்திற்கு நாம் வாக்களித்து ஏமாந்தது போலும் இதோ வருகிறார். நான் மாற்றத்தை தருகிறேன். குழந்தைகளை விட்டு தன் குடும்பத்தை விட்டு நமக்காக இந்த சமூகத்திற்காக சிறை சென்றுள்ள அந்த சிறைவாசிகளை விடுதலை செய்கிற நம்ம வாக்குறுதியோடு வந்து கொண்டிருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு 3.5% 5% இடஒதுக்கீடை ஒதுக்கி தருகிறேன் என்ற ஒரு வாக்குறுதியோடு வந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, மறந்து விடாதீர்கள், மறந்து விருந்து விடாதீர்கள். போலி வேஷம் போட்டு பாஜகவை வந்துடும், பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று கூறுபவர்களுக்கு உங்கள் வட்டம். உண்மையிலும் உண்மையாக இந்த இந்திய தேசம் முழுவதும் பாசிசத்தை இதோ வந்து கொண்டிருக்கின்றார். சிபிஐ கட்சியினுடைய இதோ வந்து கொண்டிருக்கின்றார். சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு ஆதரவாக வந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த வாக்காளர்கள் மக்களே, திருட்டு முன்னேற்ற கழகத்திற்கு நாம் வாக்களித்து ஏமாந்தது போல ஒரு முறை மாற்றம்கான நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பிரஷர் குக்கர் சின்னம். பிரஷர் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது. பார்த்த வாக்காளர் பெருமக்களே, கஜா புயல் காலகட்டங்களில் மக்களுக்காக ஓடி உழைத்த உங்களது வெற்றியின் வேட்பாளர் நசீமாபான் அவர்கள் கொண்டிருக்கின்றார்.